வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரகாஷ். நம்ம இப்போது என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜேகே பிஎம்எஸை எப்படி நம்ம பேட்டரியில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதோடய ஒயரிங் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது, அப்புறம் டிஸ்பிளே கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது, அந்த டிஸ்பிளே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அதோட டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 48 வோல்ட்டு, 24 வோல்ட்டு, 48 வோல்ட்டு, 60 வோல்ட்டு, 72 வோல்ட்டு எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணலாம். இது நம்ம எதுக்காக வாங்கியிருக்கோன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்காக வாங்கியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம ஒரு 48H ஒரு கஸ்டமருக்கு பேக் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் அதோட பேக்கு. இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிஎம்எஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதோட ஒயரிங் கனெக்ஷன் எப்படி இந்த டிஸ்பிளே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற இந்த பிஎம்எஸில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு இது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது டிஸ்பிளே எப்படி ஓரம் வச்சுருவோம். பிஎம்எஸ் இதில் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஒயரிங் கனெக்ஷன் காட்டுறேன் பார்த்துங்க. இதோட நெகட்டிவ் நம்ம இங்கே கொடுத்தாச்சு. பிஎம்எஸில் ஒயரிங் சென்ஸ் ஒயர் இதெல்லாம் 20S இந்த மாடலு 20S ஆன சென்ஸ் ஒயரை எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்கோன்ட்டு பாருங்கள். இருங்க, பேட்டரியை சாய்ச்சி வச்சுக்கிறேன். பாருங்கள், ஒயரிங் வந்து இப்படி நீட்டாக நம்ம பண்ணணும். டேப் போட்டு ஒட்டி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 10 சீரீஸ் இந்த பக்கமாகவும், அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சீரீஸ் வரும். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு 10 சீரீஸ் வரும். இப்போ எல்லாமே கனெக்ஷன்லாம் கொடுத்து எல்லாமே கரெக்டாக கனெக்ஷன்லாம் கொடுத்து சென்ஸ் ஒயர்லாம் வந்து மாட்டியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் சென்சாரு. இதில் வந்து 2 சென்சார் வரும். ஒரு சென்சார் இந்த பக்கமாக நம்ம வச்சாச்சு. இன்னொரு சென்சார் பார்த்திங்கன்னா பேட்டரியில் இந்த பக்கம் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ பிஎம்எஸ் வந்து ட்ரிகர் பண்ணணும், ஆன் பண்ணணும். எப்படி ஆன் பண்ணணும்னா, டைரெக்டாக நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணிங்கன்னா பிஎம்எஸ் ஆன் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆப்ஷன் மூலயமா, அதாவது டிஸ்பிளே இதுக்கு ஒரு சுவிட்சு கொடுத்துருப்பாங்க, தனியாக ஒரு சுவிட்ச். இதை காட்டுறேங்க, இங்கே பாருங்கள். இதுதான் வந்து அதை சுவிட்சு. இந்த பிஎம்எஸ்லேயே வரும் அந்த சுவிட்சு. இங்கே இருக்குது பாருங்கள், இதான் வந்து டிஸ்பிளே போர்ட்டு வித் வந்து ஆன் ஆஃப் பண்ணுற சுவிட்சு. ரெண்டுமே இது தான். இப்போ நம்ம அந்த டிஸ்பிளேவை இதில் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை பார்த்துங்க, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவோட கனெக்ஷன் ஜாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா SD கார்டு போட்டு இதோட ரெக்கார்டிங் ஆகிற, அதாவது இப்படி எவ்வளோ வாட்டி சார்ஜ் ஆகிருக்கு, எவ்வளோ வாட்டி டிசார்ஜ் ஆகிருக்கு, எவ்வளோ சைக்கிள்ஸ் நடந்துருக்குன்றத நம்ம இதில் மெமரி கார்டு போட்டு கூட ரெக்கார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ஒயரு. இதுலேயே சுவிட்சு, டிஸ்பிளே போட்டு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதை பாருங்கள், இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த எண்டை வந்து பிஎம்எஸில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் எதுவும் வரல. இங்கே இருக்கு பாருங்கள் இந்த சுவிட்சு. இந்த சுவிட்சை நம்ம ஒரு வாட்டி அமைக்கி பிடிச்சோன்னா டிஸ்பிளே ஆன் ஆகிடும். பேட்டரியும் வந்து அவுட்புட் வந்துடும். பார்த்துங்க, டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.004 இருக்குது. ஆவரேஜ் வோல்டேஜ் 3.32 இருக்குது, 327. மாஸ்பெட் டெம்பரேச்சர் 29 டிகிரி இருக்குது. பேட்டரியோட டெம்பரேச்சர் 32 இருக்குது. அலாரம் ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது சீரியஸ் கட் ஆகிருக்கு, ஏதோ பிரச்சனைனாலும் அலார்மில் இங்கே காட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு. சார்ஜிங் ஆனில் வச்சுருக்கேன், டிஸ்சார்ஜ் வந்து ஆஃபில் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போது வேலை பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஏதாவது ஆகக்கூடாதுன்ட்டு. இப்போ பாருங்கள், டச் பண்ணுறேன். செல்லோட வோல்டேஜ் பார்த்துங்க. வீடியோவில் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. பாருங்கள், 1லேருந்து 20 சீரீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 60 வோல்ட்டு 20 சீரீஸ் போட்டிருக்கேன். 45H பேட்டரி. இது பார்த்துக்கோங்க. எல்லாமே பேலன்சிங்லாம் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்ருக்குறோம். சும்மா வீடியோ காண்டி மட்டும்தான் உங்களுக்கு இதில் போடுறேன். இப்போ பாருங்கள், பிஎம்எஸ் ஆன் ஆயிடுச்சு. பிஎம்எஸ் ஆன் ஆகுதுமே இந்த ரெட் லைட் பிளிங்காக ஆரம்பிச்சிடும்.
அவ்வளோதாங்க இந்த வீடியோ பார்த்துக்குங்க. 66.5 வோல்ட் இருக்குது. இப்போ நம்ம சார்ஜோ டிஸ்சார்ஜோ பண்ணோம்னா இங்கே எவ்வளோ கரண்ட்டில் சார்ஜ் ஆகுதோ இல்லை டிஸ்சார்ஜ் ஆகுதோ இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆம்பியர்னு உங்களுக்கு காட்டும். இது வந்து நெக்ஸ்ட்டு எல்லாம் ஒயர்லாம் கனெக்ஷன் கொடுக்கல. இதை பாருங்கள், நெகட்டிவ் சும்மா தான் வச்சுருக்கேன், அவுட்புட் எதுவும் கொடுக்கல. பாசிட்டிவ் லைன் இன்னும் எடுக்கல, நான் சால்டர் பண்ணல, அதனால் உங்களுக்கு இப்போ காட்ட முடியாது. இப்போதைக்கு இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனெல்லாம் பார்த்துங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் நம்ம உள்ளே போயிட்டு சார்ஜிங் ஆன் பண்ணுறது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் தான் காட்டணும். இப்போது இந்த வீடியோவில் காட்ட முடியாது. அதை நெக்ஸ்ட்டு இதில் காட்டுறேன் உங்களுக்கு அதை. ஓகே பாய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போட முடியும். ஓகேங்க, தேங்க்யூ.